என்னடா மேஜிக் பண்றீங்க? வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிலிம் லைப்ரரி. நான் உங்க சந்துரு. இன்னைக்கு வந்து என்டிஆரோட வந்து தேவாரா ட்ரெய்லர் ஒரு வழியா வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்பதான் வந்து நேரத்து பார்த்தேன், வந்து மறந்துட்டேன். இப்பதான் வந்து பார்க்கேன். கரெக்டா 5 நாளுக்கு ரிலீஸ். அதான் ஓடி வந்து டப்புனு வீடியோ போடலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லரை பார்த்துருவோம். ஏன்னா வந்து வேற வேற ட்ரெண்ட் ஆக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி இல்லைன்னா, ஸோ வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம ஒப்பீனியனை பத்தி நம்ம சொல்றோம். ஸ்ட்ரைட் இன்டு தி ட்ரெய்லர். அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. எங்க தேவர கதை. மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கோல்ற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாத இதுக்கு மேலையும் அதே தைரியம் போல இருந்தா அந்த தைரியத்தை அளிக்கிற பயமா மாறுவேன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு தேவரா. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். எப்ப பாரு சின்ன பிள்ளையாட்டம் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்ட போட்டியில கலந்து போறியா என்ன? என்ன பேசுறானே? கொல்லப்படுவாங்க என்ன? அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. ஓ ரைட் ரைட் ரைட். அப்பா வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பான். உரட்டு புடிவாரத்துல போயிருக்க அவனோட பையன். தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. கண்ணை மூடினாலும் திறந்தான் கடல கடையில பார்த்துதான் கண்ணு முன்னால நிற்கணும். பயத்தை மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடலை இறங்கினா இன்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாற திரிக்க விட்டுட்டாங்க. அதாவது என்டிஆர் வந்து எப்படின்னா வந்து முன்னாடியே எனக்கு வந்து அவரை வந்து பழைய அந்த நாகார்ஜுன படம் அதெல்லாம் பார்க்கும் போதே வந்து என்டிஆர் வந்து, ஏன்னா வந்து நான் வந்து அப்போ குண்டா இருப்பேனா, ஸோ வந்து யாரா அந்த ஆள் அப்படின்ட்டு அவர் செம்மாட்டாடு குண்டா இருக்கும் போதே வந்து நொறுக்கி விட்டுருவார் என்டிஆர். அப்பவே இப்போ தானே திருமலாக வந்த பிறகு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்டிஆர் அப்படிங்கிறது. ஸோ வந்து எனக்கு அப்பவே ரொம்ப பிடிக்குமா. ஸோ இப்போ இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்ல வேணும் வேற லெவலு. இப்போ அதை கம்பேர் பண்ணும் போது என்டிஆர் திருமலாருக்கு அப்புறம் பீக்குக்கு போயிட்டாப்ல, வேற மாதிரி ஒரு பீக்குக்கு போயிட்டாப்ல. ஸோ வந்து இஸ் நாட் இன் த பீக், ஹீஸ் த பீக் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ வந்து ட்ரெய்லரும் பீக்கா இருந்துச்சு. என்டிஆரிசம் பீக்ல இருந்துச்சு. வேற மாதிரி சீரியஸாவே மரண வெயிட்டிங். ஸோ நாங்களாம் வந்து வெயிட்டிங் ஃபார் தேவாரா பார்ட் 1. ஸோ வந்து பார்ட் 1ல பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து அனிருத் தான், நோ டவுட் நொறுக்கி விட்டுருப்பாப்ல, நோ டவுட். ஆமா, அலரும் தியேட்டரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க நினைக்கிறேன் என்டிஆர் அணி காம்போ. ஸோ வந்து பார்ப்போம், தியேட்டர்ல பார்ப்போம். ஸோ படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு அதோட ரிவ்யூல சந்திப்போம். ஸோ அண்டல் பாய் ஃப்ரம் சந்துரு. பாய் பாய்.